ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ் உங்களுடன் உடைந்த கண்ணாடி என்ற கதையின் மூலம் மறுபடியும் இணைகின்றேன். அன்று அதிகாலையிலேயே ஜானகி ஓலா புக் செய்ய வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. பணிப்பெண் மாலாவிடம், அம்மா பத்திரமா இருமா, நாளைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்துடுவேம்மா, எதுக்கும் நான் பக்கத்து வீட்டு மாமிக்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்துக்கோ என்று கூற, அக்கா நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா என்று அவளின் சிறிய கைப்பெட்டியை எடுத்து கேபில் வைத்தாள். டாக்ஸி ஓட்டுநர், மேடம் எத்தனை மணிக்கு மேடம் ஃப்ளைட்டு என்று கேட்க, அவள் 6 மணிக்கு, ஆனால் நான் 4:45 அங்கே இருக்கணும்ப்பா என்றாள். இன்னும் 1/2 hour டைம் இருக்கு மேடம், போயிடலாம் என்று வண்டியை விரைவாக செலுத்தினான். வண்ண வண்ண மின்ன விளக்குகள் மின்னி மின்னி மறைய, சில் என்ற குளிர்காற்று அவள் முகத்தில் அடிக்க, ஓட்டுநர் அதை பார்த்து கொண்டே, மேடம் ஏசி போடட்டுமா என்றான். வேண்டாம்ப்பா என்று கூறினாள். சரியாக 4:30 மணிக்கு விமான நிலையம் வந்துவிட்டாள். அவனே அவள் பெட்டியை ட்ராலியில் வைத்து அவள் கொடுத்த பணத்தை வாங்கி தன் வண்டியை கிளப்பி கொண்டு சென்றான். அவள் எல்லாவித ப்ரொசீஜரையும் முடித்து செக்இன் செய்து மற்ற பயணிகளோடு அங்கு போட்டிருந்த இருக்கையில் காத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு சூடாக காஃபி குடிக்க வேண்டும் போல் இருந்தது. அங்கு பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப்பில் ஆர்டர் செய்துவிட்டு மேஜையில் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவளின் விமானம் வெளிநாட்டிலிருந்து வர 1 மணி நேரம் தாமதம் ஆகும், அதனால் இவள் போக வேண்டிய விமானமும் 1 மணி நேரம் தாமதம் என்று குரல் வந்தது. சரி, காஃபியை குடிப்போம் என்று அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள இருக்கையில் உட்கார, அவளுக்கு அருகே மற்றொரு இருக்கையில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதரை பார்த்து அதிர்ச்சியானாள். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் சகஜமாகவே காஃபியை குடித்து கொண்டிருக்க அவனை பார்த்தாள். அவனும் தன் காஃபியை புரிஞ்சு கொண்டே ஜானு என்று இவளையே பார்த்தான். யார் முதலில் பேசுவது என்ற தயக்கம் இருவர் மனதிலும் தெள்ள தெளிவாக தெரிந்தது. மெதுவாக ஜானகியே பேச்சை ஆரம்பித்தாள். எப்படி இருக்கீங்க, இங்கே எங்கே என்று ஆரம்பித்தாள். ஸ்ரீஹரியும், நான் இருக்கேன் ஏதோ, நீ எப்படி இருக்க, எந்த ஊருக்கு பயணம் என்றான். ஜானகியும், நானும் ஏதோ இருக்கேன், எனக்கு மும்பையில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது என்றால் மெல்லிய குரலில். ஓ, நானும் மும்பைக்கு தான், இங்கே சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்து 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் மறுபடியும் திரும்புகிறேன் என்றாள். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க என்று அவள் கேட்க, என் தங்கையுடன் துபாயில் வசிக்கிறார்கள், அதற்குள் விமானம் கிளம்ப இருப்பதாக தகவல் கிடைக்க மெதுவாக அவனுடன் நடந்தாள். ஜானு, எத்தனை நாள் மும்பையில் இருப்ப என்று கேட்டான். நான் 11 மணிக்கு விமான நிலையம் வந்தால் 12 மணிக்கு எனக்கு திரும்பி போகிறேன். ஓ என்று அவள் ஒரு கையில் தன் சிறிய பெட்டியின் ட்ராலியை இயக்க, வேண்டாம் ஜானு, நானே எடுத்துன்னு வரேன் என்று அவனை உதவினான். விமானத்திற்குள் நுழைய தன் இருக்கையை தேடி பார்க்க, இருவர் உட்காரும் இருக்கையில் அவளுக்கு சீட் கிடைத்தது. பக்கத்து இருக்கை காலியாக தான் இருந்தது. ஸ்ரீஹரி அவளின் பெட்டியை மேல் ராக்கில் வைத்து தன் இருக்கையை பார்க்க, அங்கே ஒருவர் உட்கார்ந்திருந்தார். விமான பணிப்பெண்ணிடம் தனக்கு ஜானுவின் பக்கத்து இருக்கை இருந்தால் போட்டு தர வேண்டும் என்று கூற, அவள் தன் மனைவி என்றும் கூற, அவரோ, ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறினாள். ஜானு எப்பொழுதும் போல் இறைவனை பிரார்த்திக்க தன் மேல் ஏதோ உரச கண் விழித்தாள். அவளை அருகில் உரசிக்கொண்டு ஸ்ரீஹரி தான் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்து
உண்மையாக சிரித்தான். பிறகு கண்ணடித்தபடியே எப்படி என்பது போல் பார்த்தான். ஆனால் ஜானுவோ எந்தவித முக பாவனையும் காட்டாமல் மறுபடியும் தன் தியானத்தில் ஈடுபட்டாள். விமானம் புறப்பட தயாராகி பெல்ட் போடும்படி விமான பணிப்பெண் கூற ஜானு சற்று தடுமாறினாள். ஸ்ரீஹரி அவளுக்கு நான் போட்டு தரேன் என்று தான் உதவ அவன் மீசை அவளின் கன்னத்தில் குறுகுறு என்று செய்ய அவள் முகத்தை பின் இழுத்து கொள்ள ஸ்ரீஹரி வேண்டுமென்றே மற்றொரு பக்கமும் பெல்ட்டை சரி செய்வதற்காக அவளின் காது மடல் கன்னம் மூக்கு என்று உரச இப்போ ஓகேயா என்று காதில் கிசுகிசுத்தான். அவளோ சற்று தடுமாறி என்ன 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 என்று கேட்க பெல்ட் சரியா போட்டாச்சா என்று கேட்டேன் என்று அவளை குறும்பாக பார்த்தான். அவளாக ஏதாவது பேசுவாள் என்று பார்த்தான். ஆனால் அவள் வேறு திசையை திருப்பி ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இந்த அதிகால இருட்டில் என்ன பார்க்குற நீ? என் பக்கம் திரும்பி பாரு ப்ளீஸ் என்றான் இரக்கமாக. உங்ககிட்ட பேச எனக்கு என்ன இருக்கிறது, எல்லாம் முடிஞ்சாச்சு என்றாள் கோபமாக. அவள் கைகளை மெல்ல பற்றி வருடியவாறே இப்படி நீ சாஃப்டாகவே இருக்க என்று குரல் கிசுகிசுக்க அவளையே அவன் கிறக்கமாக பார்த்தான். அவள் மறுபடியும் தன் கையை எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக பார்க்க ஆரம்பித்தாள். ஜானு பாருடி, உன்னை விட்டு சென்ற பிறகுதான் நான் உன்னை பற்றி அதிகம் நினைக்க ஆரம்பித்தேன் இப்பொழுதெல்லாம் என்று அவன் தொடங்க, ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க, இல்லை என்றால் நான் வேற இருக்கைக்கு மாற்றிக்கொள்கிறேன் என்றாள். பெருமூச்சு விட்டபடியே ஹரி சரி ஜானு, சாரி, உன்னை இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ இங்கேயே உட்கார், இந்த 2 மணி நேரமாவது உன் பக்கத்தில் உட்காரும் உடுப்பினை எனக்கு கிடைத்தது என்று இது எனக்கு சந்தோஷமான தருணம் என்று கண்களை மூடிக்கொண்டான். விமான பணிப்பெண் காஃபி டீ ஜக்குடன் வர 2 லெமன் டீ என்றான் ஸ்ரீஹரி. அவளுக்கு வெளியில் வந்தால் லெமன் டீ குடிக்க பிடிக்கும் என்பதை அறிந்து ஜானுவால் மறுக்க முடியவில்லை. அவனே அவளுக்கு பதமான சூட்டுடன் ஆற்றி கொடுக்க அவள் அதை குடித்துவிட்டு மறுபடியும் கண்களை மூடி 4 வருடங்களுக்கு முன் நிகழ்வுகள் நடனம் ஆடியன. இப்படி என்னதான் பிரச்சனை இவங்க 2 பேருக்கும், வாங்க பார்க்கலாம். திருமணம் முடிந்து சென்னையில் பெசன் நகர் வீட்டிற்கு மணமாலையுடன் வந்த அவர்களை ஸ்ரீஹரியின் ஃப்ரெண்ட்ஸ் புக்க ஸ்ரீஹரியின் பெற்றோரும் சில பொருட்கள் வாங்கி வைத்திருந்தார்கள். மீதி தேவையான பொருட்களை அந்த வார நாட்களில் வாங்கி தனி கொடுத்தனம் ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவளுக்கு வேலை இல்லை. தான் படித்த சைக்காலஜி அவளுக்கு கை கொடுக்க அவள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப் என்று பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி மற்றும் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் 10ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு என்று கிளாஸ் எடுத்துக்கொண்டிருந்தாள். ஸ்ரீஹரிக்கு நல்ல வேலையாக இருந்ததால் இவளின் வருமானம் பெரிய அளவு இல்லை என்றாலும் குடும்பம் அவன் வருமானத்தில் நன்றாகவே ஓடத் தொடங்கியது. ஜானுவிற்கு யாரும் கிடையாததால் அவள் அத்தையிடம் வளர மேல் படிப்பிற்காக சென்னை வந்து பெண்கள் விடுதியில் தங்கி இப்பொழுது அத்தையும் இருந்து விட்டதால் அவள் அத்தையின் வீடு அத்தை எழுதி கொடுத்திருந்தார். 2 ரூம் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸ்ரீஹரி அவள் கார்ப்பரேட் ஒர்க் ஷாப்பில் கலந்து கொண்ட போதுதான் இவர்கள் சந்தித்தார்கள். காஃபியை அவன் சட்டையில் கொட்டி கொண்டான். அவள் உடனே டிஷ்யூ பேப்பரை எடுத்து துடைச்சிக்கோங்க சார், இல்லைன்றால் கரை போகவே போகாது என்றாள். இப்படியாக அவர்கள் அடிக்கடி ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ண இவர்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. அவளோட எந்த ஒர்க் ஷாப் இருந்தாலும் தான் முன்னிருக்கையில் அமர்ந்து அவளை ரசிப்பதையே பொழுதுபோக்காக்கி கொண்டான். ஒரு தலை காதலாக இல்லாமல் அவளிடம் தன் விருப்பத்தை சொல்ல அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். அவனே முதலில் ஆரம்பித்தான். அவன் தன் அம்மா அப்பா
மும்பையில் வேலையை பார்த்து ஓய்வு பெற்றதாகவும் தன் தங்கைக்கு திருமணமாகி துபாயில் வாழ்கிறாள் என்றும் கூறினார். அந்த வார இறுதியில் அவளை அழைத்து சென்று தன் அப்பா அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினார். அவர்களும் நல்ல முறையில்தான் பழகினார்கள். ஆனாலும் ஜானுவிற்கு ஒரு ஒட்டுதல் இல்லையோ என்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் பெற்றோர்கள் நல்ல முறையில்தான் பழகினார்கள். சாப்பாடு முடிந்து ஹாலில் அவன் பெற்றோருடன் பேசிக்கொண்டிருந்தான். பக்கத்து அறையில் இருந்த ஜானுவிற்கு தங்கள் திருமணம் பற்றி தான் பேசுகிறார்கள் என்று தயங்கியபடி இருந்தாள். அவள் அம்மா, வாமா இங்கே வந்து உட்காரு என்று தன் அருகில் உட்காரும்படி கூறினாள். அவளின் அப்பா அம்மா இறந்தது பற்றியும் அத்தையுடன் வளர்ந்தது பற்றியும் தற்போது நிரந்தர வேலை தேடிக்கொண்டிருப்பதாகவும் மற்ற சில விவரங்களையும் அவள் கூறினாள். தன்னிடம் 10 பவுன் நகை வாங்க பணம் சேமிப்பில் இருப்பதாகவும் அத்தை கொடுத்த அந்த அப்பார்ட்மெண்ட் தன் பெயரில் இருப்பதாகவும் கூறினாள். இதையெல்லாம் கேட்டு ஸ்ரீஹரின் அம்மா, ஜானகி, நகை, புடவை, வீடு எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நாங்களே எல்லாம் உனக்கு பார்த்து வாங்கி கொடுத்து விட்டுடுவோம். ஸ்ரீஹரி எங்களுக்கு ஒரே மகன், இந்த வீடும் அவனுக்கு தான் நாங்கள் தரப்போகிறோம். எங்கள் மகளை நல்ல பெரிய இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்டோம். அதனால் ஒரு பொறுப்பும் கடனும் நாங்கள் ஸ்ரீஹரிக்கு வைக்கவில்லை. மேலும் அப்பாவும் நானும் சர்க்கார் பணியில் இருந்து ஓய்வு பெற்றதால் எங்கள் ஓய்வூதியம், எங்கள் சேமிப்பு என்று எங்கள் 2 பேருக்கும் தாராளமாக போதும். இவன் உன்மேல் ஆசைப்பட்டான் என்ற ஒரே காரணத்தால் தான் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உனக்கு என்று ஒரு குடும்பம் இல்லையே என்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் இருக்கிறோம். உன் பயோடேட்டாவை எடுத்து கொடுத்தா அப்பா தனக்கு தெரிந்தவர்களிடம் சேர்ந்து உனக்கு மும்பையிலேயே ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருவார். ஸோ உங்களுடன் நீங்கள் இருவரும் இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்று பேசி முடித்தாள். நீ ஏதாவது சொல்ல நினைத்தால் சொல்லுமா?